Good morning to all students. Today 7th standard economics first lesson. ஸோ உங்களுக்கு எக்கனாமிக்ஸில் ஒரே ஒரு லெசன் மட்டும்தான் இருக்குது. டேக்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். அதாவது வரி, டேக்ஸ்னால் வரி. ஸோ இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம், வரியோட முக்கியத்துவம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வரி அப்படின்னா என்ன, எத்தனை வரிகள் இருக்குது, அந்த வரியோட முக்கியத்துவம்லாம் என்ன அப்படிங்கிறத நீ பார்க்க போகிற பாரு. To know the taxation principles of taxation and its types, அதாவது வரியோட அதோட கோட்பாடு இதை பற்றி பார்க்குறது டைப்ஸ். டு நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ் அண்ட் இட்ஸ் டைப்ஸ், அந்த வரியோட இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது. டு கெயின் நாலேஜ் ஆஃப் த நீட் ஃபார் டேக்ஸ் அண்ட் பீப்புள்ஸ் வெல்ஃபேர். பீப்புள்ஸ் வெல்ஃபேர்னா மக்கள் நலனுக்காக, சரியா? மக்களோட நலனுக்காக தான் இந்த வரி பாரு. அதுக்கு வந்து ஒரு திருக்குறள் வந்து இருக்கு, திருவள்ளுவர் சொல்லிக்கிறாரு. ஆக்சுவலி திருவள்ளுவர் நிறைய வந்துட்டு சொல்லிக்கிறாரு, 1330 குறள். ஸோ அதில் பாருங்க, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த விடுத்தலும் வல்லதரசு, திருவள்ளுவர் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கான மீனிங்ஸ் பாரு. இட் வாஸ் ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட் that he collected taxes from them, just as the sun draws moisture from the earth to give it back a 1,000-fold. Second line பாரு, sun draws moisture from the earth to give it back a 1,000-fold. அதாவது சூரியன் எப்படி தன்னோட ஒளியால நிலத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாமே இழுத்து அப்படியே அந்த ஈரப்பதம் எல்லாமே இழுத்து மேலே போய் அப்படியே குளிர்ச்சியாகி மழையாக வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ என்னதான் நிலத்தை வந்து இப்போ வந்து இனிமேல் வந்து சம்மரு, அப்படியே வெயில் அப்படியே பொழக்குது, அப்படிமோ கொஞ்சம் ஈரம் போட்டாலும் உடனே உரியும். ஸோ எல்லாம் தான் தண்ணியை வந்துட்டு மேலே இழுத்து குளிர்ச்சி ஆகி அது வந்து மேகமூட்டமாக வந்து மழையாக நமக்கு தான் கொடுக்குது. அது வந்து ஒரு பயன்தான். அதே மாதிரி இட் வாஸ் ஒன்லி ஃபார் த குட் ஆஃப் ஹிஸ் சப்ஜெக்ட் that he collected taxes from them. ஒரு சூரியன் எப்படி நிலத்துல இருக்கிற ஈரப்பதத்தை எல்லாம் உறிஞ்சி ஒரு மழையா நமக்கு வந்து நன்மையா கொடுக்குதோ, அதே மாதிரியே நம்ம மக்கள் கிட்ட வரியை வசூல் பண்ணி மக்களுக்காகவே, மக்கள் நலனுக்காக பண்றதுக்கு பேர் தான் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதுக்கோட மீனிங் சொல்லுவாங்க. சரியா? செலவு செய்யறது, மக்களுக்கே செலவு செய்யறது, மக்களோட பணத்தை மக்களுக்கே செலவு செய்யறது. அது எப்படி மக்களோட பணத்தை மக்களுக்கு? நான் இப்போ போய் நீ இப்போ உங்கள் வீட்டில் வந்துட்டு நாட்டுக்காக ஒரு 500 ரூபா கொடு அப்படின்னா கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன், சரியா? போய் உங்கள் சித்தப்பாட்ட போய் நான் நம்ம இந்திய நாட்டுக்காக, தமிழ்நாட்டுக்காக வந்து ஒரு 1,000 ரூபாய் மந்த்லி கட்டணும், நீங்கள் கொடுங்க அப்படின்னா கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஸோ அப்போ நம்ம இருப்பிடம், நிலம், ஒவ்வொரு இதுவும் இப்போ நிலவரி, சொத்து வரி, ஏதாவது பொருள் வாங்குறியா அந்த பொருளுக்கான வரி, குடிநீர், தண்ணீர். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வரிகள்லாம் நமக்காக. ஸோ அது வந்து ரூல். அதுக்கான பயன் என்ன அப்படின்னா நமக்கு நம்மளே வந்து நல்லது பண்ணிக்கிறது, சரியா? இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பாரு. ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சொசைட்டி த கவர்மெண்ட் ஹேஸ் டு பர்ஃபார்ம் வேரியஸ் ஃபங்க்ஷன் டு ரெக்கைட்ஸ் ரெவென்யூ. அதாவது அரசு வந்து சொசைட்டி, இந்த சமூக நலம்னு சொல்லுவோம். வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரெக்கைட்ஸ் ரெவென்யூ, நிறைய திட்டங்கள், வருவாய் வந்து எப்படி வந்து வரணும் அதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து போட்டிருக்கு. மாடர்ன் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் எ வைடர் வெரைட்டி ஆஃப் சோர்சஸ் ஆஃப் ரெவென்யூ. த பிரின்சிபல் சோர்சஸ் ஆஃப் த ரெவென்யூ ஆர் டாக்ஸஸ், ஃபீஸ், பிரைசஸ், ஸ்பெஷல் அசஸ்மெண்ட் அண்ட் ரஃபில் ஸ்கீம். ஸோ அந்த வகையில் என்னென்னலாம் பாரு, மக்கள் நலனுக்காக வந்து என்னென்னலாம் பாரு, வரி, அப்புறமேட்டு கட்டணம், ப்ரைசஸ், அதுக்கப்புறமேட்டு விலைகள், ப்ரைசஸ், அப்புறமேட்டு ஸ்பெஷல் அசஸ்மெண்ட்டு, ஒரு குறிப்பிட்ட மதிப்பு, அப்புறம் ரஃபேல் ஸ்கீம். ஸோ இதெல்லாமே சேர்ந்தது தான் ஒரு வருவாய். அந்த வருவாயிலிருந்து வர வருமானம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கண்ட்ரி டாக்ஸஸ் ஃப்ரம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பார்ட் ஆஃப் ரெவென்யூ ஆஃப் இந்தியா. எல்லா நாடுமே இப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அந்த இந்தியாவும் நம்மளை இப்படி ஃபாலோ பண்றது. டாக்ஸேஷன் வரி விதிப்பு. Taxation is a term for when a taxing authority, usually the government, levies or imposes a tax. ஸோ அதாவது ஒரு அரசால
இவ்வளவுதான்ப்பா அப்படின்ட்டு ஒரு ரூல் போடுறாங்க பாத்தியா, இந்த வரிக்கு இவ்வளவு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு பேர் தான் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லுவோம். சரியா? So taxation is a term for when a taxing authority, usually government, levies or imposes a tax. The term taxation applies to capital all types of involuntary levies from income to capital gains to estate taxes. ஸோ இந்த வருமானம் வந்துட்டு, ஸோ இந்த இன்கம், கேபிட்டல் கெயின், எஸ்டேட், ஸோ இது எல்லாமே, இந்த சொத்து, இது எல்லாமே சேர்ந்தது தான் வரியா வந்து விதிக்கப்படுறது. யூஸ்வலி ரெஃபர் டு ஆஸ் அண்ட் த ஆக்ட் ரிசல்ட்டிங் ரெவென்யூ இஸ் யூஸ்வலி கால்டு டாக்ஸஸ். இது எல்லாம் தான் வந்து வரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம அன்றாடம் வந்துட்டு இப்போ ஒரு சொத்தா இருக்கட்டும், எங்கேயாவது போய் வாங்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு வந்து ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்றதா இருக்கட்டும், இதுக்கான ஒரு வரியை வந்து திணிக்கிறது. ஸோ இது வந்து நீ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுக்கிற, இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து நீ இவ்வளோ கொஞ்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கு தான் பேர் வரி அப்படின்னு சொல்லுவோம். டாக்ஸஸ், வரி. ஓகேவா? டாக்ஸஸ் ஆர் கம்பல்சரி பேமெண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டைரக்ட் அண்ட் ரிட்டர்ன் டு பெனிஃபிட் டு த டாக்ஸ் பேயர்ஸ். அதாவது ஒரு வரி செலுத்துறவன் வந்து, இப்போ நான் வந்து 1000 ரூபாய் வரி செலுத்துறேன், ஒரு பொருளை வாங்கிட்டு அதுக்கு 500 ரூபாய் வரி செலுத்துறேன், நீ எதுக்காக என்கிட்ட வாங்கின அப்படின்ட்டு வந்து நம்ம கவர்மெண்ட்டை கேட்க முடியாது. ஸோ அப்போ எந்த விதமான பிரதிபலிப்பும் அட்வான்டேஜும் இல்லாம வரி செலுத்துறது தான் வந்துட்டு வரி அப்படின்னு சொல்லுவோம். பாரு, கம்பல்சரி பேமெண்ட்ஸ் டு த கவர்மெண்ட் வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஆர் ரிட்டர்ன் டு பெனிஃபிட் டு த டாக்ஸ் பேயர்ஸ். எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாம, சரியா? Are defined as a compulsory contribution from a person to the government to defray to the expenses incurred in common interest of all without reference to special benefit conferred. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்த வந்து அரசுக்கு செலுத்துற ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு தான் வந்துட்டு டாக்ஸஸ், அதாவது வரி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இது யார் சொன்னாங்க அப்படின்னா ப்ரொஃபசர் செலிக்மேன் அப்படிங்கிறத வந்து சொல்லிக்கிறாரு. என்ன அப்படின்னா, என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஒருவர் வந்து அரசுக்கு செலுத்துற கட்டாய பங்களிப்பு, இந்த வரிக்கு வந்து கட்டாய பங்களிப்பு, ஒருவர் அரசுக்கு செலுத்துற கட்டாய பங்களிப்பு தான் வரி அப்படின்ட்டு வந்து கண்டிப்பா எல்லாருமே செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் செலிக்மேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிக்கிறாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாரு, ஒய் ஆர் டாக்ஸஸ் இம்போஸ்டு. அதாவது அந்த வரிக்கு பண்ண ரீசன் சொல்லுவோம்ல, ஏன் வந்துட்டு வரி வந்து செலுத்துறோம். எவ்ரிபடி அப்ளைடு பை லா டு பே டாக்ஸஸ். அதாவது கட்டாயமா செலுத்த வேண்டியதுதான் வந்துட்டு வரி அப்படின்னு சொல்லுவான். டோட்டல் டாக்ஸ் மணி கோஸ் டு கவர்மெண்ட் எக்ஸ்கியூவர். எக்ஸெக்யூர்னா அரசாங்கத்தை பொக்கிஷம். The government decides how are taxes to be spent and how the budget is to be organized. அதாவது எந்த ஒரு வரியா இருந்தாலும் செலுத்தினாலும் அந்த கவர்மெண்ட் ஃபுல்லுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி இந்த அரசு கருவூலம் அப்படின்னு சொல்லுவோம், அரசாங்க பணம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஒரே இடத்துலயே வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு தான். சரியா? இது எல்லாமே ஒரே இடத்துல தான் சேவ் பண்ணி வச்சு 5 வருஷத்துக்கு ஒருக்கா அல்லது வாட் எவர் எதுவாக இருந்தாலுமே அதுக்கான தனியான ஒரு இலாக்காவை ஆரம்பிச்சு இதுக்கு இவ்வளவோ ஏதாவது ஒரு, இப்போ ஒரு வெள்ளம் நிவாரணம்னு சொல்லுவோம். எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து வெள்ள நிவாரணத்துக்கு வந்து நான் வந்து 1500 கோடி தரேன், 500 கோடி தரேன், அல்லது பிரதமர் மோடியே வந்துட்டு பாரு எனக்கு நான் தமிழ்நாட்டுக்கு வந்து 5000 கோடி தரேன். இதெல்லாம் எப்படி? யாரோட பணம்? நம்மளுடைய பணம். சரியா? ஸோ அப்ப நிதிகள் எல்லாமே வந்து நம்ம கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி நம்மளுடைய நலனுக்காக கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த டாக்ஸேஷன். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகள் வரும் பாரு. டாக்ஸ் பேமெண்ட் இஸ் நாட் ஆப்ஷனல். An individual has to pay tax if any income comes under the income tax slab. அதாவது the duty the every citizen to pay taxes. எல்லாருமே every citizens இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டாக்ஸ் வந்து this is the duty, கம்பல்சரி வந்து இந்த வரியை வந்து கட்டியே ஆகணும். இது வந்து கடமை. More collection of tax allows the government the implement more and the more welfare schemes. எந்த அளவுக்கு வந்துட்டு வரி நமக்கு செலுத்தி அதை செலுத்துறோமோ அதுக்கு நலவாழ்வு, அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்,
சமூக நலத்தை நம்ம மக்களுக்காக நிறைய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, செயல்படுத்த இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் என்ன பண்ணலாம். சரியா, இப்போ நம்ம தமிழோட நல்லா வளர்ச்சியா இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு புதுசா பசுமை சம்பந்தப்பட்டது நிறைய வந்துட்டு யாரு இவரு எடப்பாடி பழனிசாமி பண்ணுவாரு. அதே மாதிரி இந்தியா பண்ணா பிரதமர் மோடிஜியும் அதே மாதிரி பண்ணுவாரு. பிரின்சிபல் ஆஃப் டாக்ஸேஷன்ஸ் என்னென்ன பாரு, என்னென்ன வரியெல்லாம் இருக்குன்னு பாரு. ஆடம் ஸ்மித் வந்து சொல்லிக்கிறாரு, கனான் ஆஃப் ஈக்குவலிட்டி, அதாவது என்னது கனான் ஈக்குவலிட்டி, சமத்துவ விதி. கனான் ஆஃப் சாட்டர்னிட்டி, சாட்டர்னிட்டி உறுதிப்பாட்டு விதின்னு சொல்லுவோம். கனான் ஆஃப் கன்வீனியன்ஸ்னா ரொம்ப வசதியான விதி. கனான் ஆஃப் எக்கனாமினா சிக்கனமான விதி. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து கனான் ஆஃப் ஈக்குவலிட்டி அப்படின்னா என்ன கவனி. The government should impose taxes in such a way that people have to pay according to their ability. It does not mean equal amount of tax, but it means that a burden of tax must be fair and just. அதாவது இந்த வரிகள் வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து சமமான வரி தான். சரியா, சமம் ஈக்குவல் அமௌண்ட் டு டேக்ஸ் அந்த மாதிரி கிடையாது. அந்த ஏழ்மையாக இருக்கிறானா உனக்கும் அதே அமௌண்ட் தான், அந்த மாதிரி அமௌண்ட் தான், உனக்கும் 50 ரூபா தான் அவனுக்கும் 50 ரூபா தான், அந்த மாதிரி கிடையாது. அதாவது இந்த மக்களோட, அதாவது உனக்கு வந்து ஒரு வரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நியாயமானதாக தான் இருக்கும். ஒரு 50 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா அதுக்கான ஒரு டேக்ஸ் தான் வந்து வரி விதிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து கடமை, கம்பல்சரி வந்து எல்லாத்துக்குமே ஈக்குவல்ஸ் அப்படின்னு நினைக்கிறத விட நியாயமானதாக இருக்கும். அதாவது ஃபேர் அண்ட் ஜஸ்ட். உனக்கு விதிக்கப்பட்ட வரிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏழ்மையாக இருக்கட்டும், அவன் எவ்வளோ வந்து ஒரு குடிசை வீடாக இருக்கட்டும், ஒரு பணக்கார ஒரு பெரிய மெத்த வீடாக இருக்கட்டும், அதுக்கு தகுந்த மாதிரியான நிலவரி, அதாவது வீட்டு வரி இருக்கும். ஒரு குடிசையாக இருந்தால் அதுக்கு தேவையான வீட்டு வரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு கேனான் ஆஃப் சர்டனிட்டி, உறுதிப்பாட்டு விதின்னு சொல்லுவது. சர்டனிட்டி கிரியேட்ஸ் கான்ஃபிடன்ஸ் இன் த டாக்ஸ் பேயர்ஸ் காஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் எக்கனாமிக் வெல்ஃபேர் பிகாஸ் இட் டென்ஸ் அவாய்ட் ஆல் எக்கனாமிக் வேஸ்ட். அதாவது இது உறுதிப்பாட்டு விதின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னன்னா இந்த பொருளாதாரத்தில் இருக்கிற அதிக செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்காக விதிக்கப்பட்ட விதி தான் இது. பொருளாதாரம் நிறைய வந்துட்டு சேதமாகுது அப்படின்னு அதை கட்டுப்படுத்துறதுக்காக தேவைப்படுற இது விதி. அவாய்டு ஆல் எக்கனாமிக் வேஸ்ட், அவாய்டு ஆல் எக்கனாமிக் வேஸ்ட். இதுக்காக அதாவது இந்த வரி வந்து வசூலிக்கப்படும் பொழுது இது எப்படின்னா பொருளாதார வளத்தை பற்றி. ஸோ கலெக்ஷன் ஆஃப் டாக்ஸஸ் அண்ட் இன்க்ரீஸ் எக்கனாமிக் வெல்ஃபேர். பொருளாதாரம்னு சொல்லுவோம். பொருளாதாரம்னா எல்லாமே பொருளாதாரம் தான். தன்னுடைய வீட்டில் இருந்துட்டு நாட்டு வரைக்குமே வந்துட்டு செலவு செய்கிறது, வரவு செலவு எல்லாமே பார்க்கறது, எந்த வகையில் வந்து பொருளாதாரம் அதிகரிச்சிருக்குது, இல்லை எனக்கு இது கம்மியாக இருக்குது. முட்டை விலைன்னு பாட்டு இன்னைக்கு வந்துட்டு 10 பைசா அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ 4 ரூபா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு அப்போ அந்த 4 ரூபா அப்படின்னா அப்போ அது கோழியோட விலை என்ன, கோழியோட விலை என்ன, அப்போ அதுக்கான தீவனம் எவ்வளவு, எப்படி. ஸோ இது வந்து வரவு செலவு, இதெல்லாமே பார்த்தா பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. சரியா? கனான் ஆஃப் கன்வீனியன்ஸ், ஸோ அதோட வசதி. Taxes should be levied and collected in such a manner that it provides a maximum of convenience to the taxpayers. It should always to kept in view that taxpayers suffer least inconvenience in payment of tax. அதாவது வசதினா அவங்களோட வசதிக்கேற்ப துன்பப்படுவாங்க. சரியா? ஒரு பணக்காரனுக்கு வந்து இவ்வளோ வரி, ஒரு ஏழ்மையானுக்கு வந்து இவ்வளோ வரி. அப்போ அந்த ஏழ்மையானுக்கு இவ்வளோ வரி அப்படின்னா அதுக்கு தகுந்த இன்ப துன்பங்கள் அவனுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அவனோட பொருளாதாரம் வந்து தேவைப்படும் அளவு வந்து கம்மியாக இருக்கும். 2 பேர் இருக்கிற இடத்துல தேவைப்படுற அரிசி கம்மியாக இருக்கும். 2 பேர் சாப்பிட்ற இடத்துல 10 பேர் இருக்கிற இடத்துல தேவைப்படுற அளவுகள் அதிகமாக இருக்கும் பொருளாதாரம். அப்போ செலவுகளும் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அவனை எந்த அளவுக்கு பாதிக்குமோ அதுக்கு தகுந்த ஒரு டேக்ஸ் தான் வந்து விதிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது 2 பேரா இப்படி உனக்கே தெரியும். ரேஷன் கடையில் வந்துட்டு ஒரு ஆள் இருந்தால் சர்க்கரை வந்துட்டு இல்லை சர்க்கரை கார்டு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமேட்டு கவர்மெண்ட்டு காக்கி கலரில் இருக்கும். அப்போனா அதெல்லாம் வந்து கவர்மெண்டோட கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க, போலீஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்தமான அளவு, அதுக்கு தகுந்தமான இது கொடுப்பாங்க, பொருட்கள் கொடுப்பாங்க. ஸோ கனான் ஆஃப் எக்கனாமிக், ஸோ மினிமம் பாசிபிள் மணி should be spent in the collection of taxes. Collected amount should be deposited in government treasury. எக்கனாமிக், அதாவது இதில் கலெக்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே வந்து
கவர்மெண்ட் வந்து சேஃப்டியா வந்துட்டு எங்க வச்சிருக்குது, the collected amount should be deposited in government treasury. ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட்னா அந்த அரசு கருவூலம்னு சொல்லுவோம், அதில் தான் வந்து எல்லாமே சேஃப்டியாக வச்சுருக்கோம். ஸோ டேக்ஸேஷன் ஆஃப் டைப்ஸ், வரியோட விதிகள்லாம் எப்படி, அதாவது என்னென்ன வகையெல்லாம் இருக்குது பாரு. ப்ரப்போர்ஷனல் டேக்ஸ் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராக்ரஸிவ் டேக்ஸ் அப்படின்னா வளர் விதின்னு சொல்லுவோம். ரெக்ரெசிவ் அப்படின்னா தேய்வு விதின்னு சொல்லுவோம். இங்கே பாரு இறுதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு பாரு, இங்கே பாரு காரணம் பாரு. ரெக்ரெசிவ்னா மேலேருந்து கீழே போட்டிருக்காங்க, அதே மாதிரி மேலே பாரு ப்ராக்ரஸிவ் அப்படின்னு இந்த வளர் விதி, சரியா, வளர்றது. அதுக்கப்புறமே டிக்ரெசிவ் அப்படின்னா விகிதாச்சாரம் வந்து ப்ரொஃபஷனல் வந்து ஒரு மீடியமா ஆவரேஜா. ப்ரொஃபஷனல் டாக்ஸேஷன் பாரு எப்படி இருக்குன்னு பாரு. Is a method where the rate of tax is same regardless and the size of the income. The tax amount realized will vary in the same proportion that in income. இதுல வந்துட்டு ஒரே மாதிரியான வரி வந்து இதுல விதிப்பாங்க, சரியா. வருமானத்துக்கு ஏற்ப வரி வந்து விதி மாறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள் பாரு, இஃப் டாக்ஸ் ரேட் ஆஃப் 5% இன்கம் அண்ட் மிஸ்டர் எக்ஸ் கெட்ஸ் இன்கம் ஆஃப் 1000, 1000 ரூபா வந்து அவனுக்கு வருமானம் வருதுன்னா அதுல வந்து அவனோட வரி வந்து 5% வந்து கவர்மெண்ட் கட்டணும். அப்போ 1000 ரூபா வர இடத்துல 50 ரூபா வந்து அவன் கவர்மெண்ட் கட்டணும். பாரு, மிஸ்டர் பி கெட்ஸ் இன் இன்கம் 5000, ஃபார் எக்ஸாம்பிள் பாரு 5000 ரூபா வருது அப்படின்னா he will pay tax ஆஃப் 50 ரூபா கட்டணும். இன் ஷார்ட், ப்ரொபோர்ஷனல் டாக்ஸ் லீவ்ஸ் a relative financial status and taxed persons unchanged. கவனி, நல்லா கவனி. 1000 ரூபா சம்பாதிக்கணும் 5% தான் வந்து வரியை செலுத்தணும். 5000 ரூபா சம்பாதிக்கணும் வந்து 5% தான் வரி செலுத்தணும். 1 லட்சம் சம்பாதிக்கிறதா இருந்தாலும் 5% தான் வரி செலுத்தணும். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஒரே மாதிரியான வரி, சரியா. அதே சமயத்தில் அமௌண்ட் வந்து மாறுபடும், ஓகேவா. பர்சன்டேஜ் ஒன்று தான், ஆனால் அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். இதுக்கு பேர் தான் வந்து விகிதாச்சார வரின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பாரு, ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன்ஸ். ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் சொல்லுவோம், இது வந்து வளர் விதின்னு சொல்லுவோம். is a method by which the rate and tax will also increase with the increase of income of the person. If a person with 1000 income per annum pays under tax of 10%, அதாவது வளர் விதி அப்படின்னா ஒருத்தரோட வருமானம் அதிகரிக்கும் போது அவனோட வரியோட விதிகளும் வந்து அதிகரிக்கும், அவரோட பர்சன்டேஜும் அதிகரிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாரு, 1000 இன்கம் per annum pays the tax of 10%. 1000 ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு 10%, அப்போ அவனோட செலுத்த வேண்டியது 100 ரூபா. 1000 ரூபா சம்பாதிக்கிற இடத்துல 10%னா 100 ரூபா வந்து அவன் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் கட்டணும். இன்கம் 10,000 இருக்கிறவனுக்கு 25%, அப்போ 2500 ரூபா கட்டணும். அதே 1 லட்சமா இருக்கிறவனுக்கு 50%, அப்போ 50,000 பணம் கட்டணும். ஸோ அப்போ எவ்வளவு அமௌண்ட் அவன் வந்து சேர்க்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் அதிகமாகும், வேலைக்கு தகுந்த பர்சன்டேஜ் வந்து அதிகமாகும். இதுக்கு வந்து வளர் விதின்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் வந்துட்டு ப்ராக்ரஸிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தரோட வருமானம் அதிகரிச்சா வரியும் அதிகரிக்கும், ஓகேவா. ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ப்ரொஃபஷனல் என்ன பார்த்தோம், ஈக்குவல், சரியா. வருமானம் அதிகமாகும் ஆனால் ஈக்குவல் பர்சன்டேஜ் தான் வந்துட்டு வரி. ஆனால் இதில் ப்ராக்ரஸிவ் வந்துட்டு வருமானம் அதிகமாகும் போது வரியும் வந்து அதிகமாகும். அடுத்தது தேர்டு பாரு, regressive tax. Regressive tax. A regressive tax is a tax applied uniformly, taking a larger percentage of income from low income cameras and than from high income earners. It is a opposition to a progressive tax. இதுல எப்படி அப்படின்னா 5000 ரூபா வாங்குறவனுக்கும் சரி 10,000 வாங்குறதும் சரி ஒரே மாதிரியான வரி விதிக்கப்படுற வரி தான் இது, சரியா. ஆனா இது வந்துட்டு நம்ம கவர்மெண்ட்டுக்கே ஆப்போசிட்டா 5000 ரூபாய்க்கும் 1 லட்சம் சம்பாதிக்கிறவனுக்கு ஒரே மாதிரியான
வரி தான் வந்து இதில் கொடுக்கப்படும். அதனால் வந்து இது அந்தளவுக்கு வந்து தேய்வு விதி அப்படின்ட்டு சொல்லுவோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேக்ஸ், அதுக்கு அடுத்தது பாரு வரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் பாரு. Without taxes, government would be unable to meet the demands of their societies. Taxes are crucial because the governments collect this money and use it to finance under the following social project. அதாவது தன்னோட வசூலிக்கப்பட்ட வரி இருக்குது பார்த்தியா, நம்ம சமுதாய நலனுக்காக கொடுக்கறது. அதெல்லாம் எது கொடுக்கும்? ஃபர்ஸ்ட் ஹெல்த்து, நலவாழ்வு. வித்தவுட் டாக்ஸஸ் கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ், அதோட பங்களிப்பு வந்து எதில் கொடுப்போம் அப்படின்னா, டாக்ஸஸ் கோ டு ஃபண்டிங் ஹெல்த் சர்வீஸ், அதாவது உடல் நலத்துக்கு, சமூக நலவாழ்வுக்கு. அப்புறமேட்டு சோசியல் ஹெல்த் கேர், மெடிக்கலுக்கு வந்து கொடுப்போம். மெடிக்கல் ரிசர்ச், சோசியல் செக்யூரிட்டி, சமூக நலவாழ்வு, மெடிக்கலுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு சோசியல் செக்யூரிட்டி, சமூக பாதுகாப்பு, இதுக்கெல்லாமே வந்து இந்த அமௌண்ட் வந்து கொடுப்போம். அதுக்கடுத்தது எஜுகேஷன். Education would be one of the most deserving recipients of the tax money. The governments put a lot of importance in the development of human capital. மனித வளம் மேம்பாட்டிற்காக ரொம்ப மனித வளம் பெருகிறதுக்கு எஜுகேஷன் இஸ் சென்ட்ரல் இன் திஸ் டெவலப்மெண்ட். மனித வளம் பெருகிறதுக்காக இதை வந்து எஜுகேஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கடுத்து பாரு கவர்னன்ஸ். கவர்னன்ஸ் ஆட்சியோட நிர்வாகம். Government is a crucial component in the smooth running of country affairs. Poor governance will have far-reaching ramifications and the entire country with a heavy toll on its economic growth. Good governance ensures that the money collected is utilized in the manner and the benefit citizens of the country. The ஆட்சி நிர்வாகம். அதாவது நம்ம வரியோட பணத்தை வந்து சரியான டைமிங்கில் சரியாக முறைப்படுத்துறது. வெள்ளம் வரும்போது தான் வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்துட்டு அணை கட்டலாம், அல்லது வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பாதிப்பானவங்களுக்கு என்ன கட்டலாம், ஃபயர் ஆக்சிடென்ட்டா அவங்களுக்கு என்ன கட்டலாம். இதெல்லாம் இந்த ஆட்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவோம். பாதிக்கப்பட்டவங்களுக்காக கொடுக்கறது. சரியா? அது எந்த வகையிலலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது மெடிக்கலுக்கு, சமூக சொசைட்டி விரிவுபடுத்துறதுக்கு. ஸோ அதுக்காக பாரு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பாரு பிரதமர் மோடியே வந்து நிறையா வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருந்தாரு டிஜிட்டல் இந்தியா. பட்டு அதர் இம்பார்ட்டன்ட் செக்டர்ஸ் ஆர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், டெவலப்மெண்ட், டிரான்ஸ்போர்ட். என்னென்ன பாரு வீட்டு வசதி, இதெல்லாமே டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இந்த வரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் பாரு மெயினாக வந்துட்டு பாரு செக்யூரிட்டி, சயின்டிஃபிக் ரிசர்ச், என்விரான்மெண்ட், ப்ரொமோஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து இந்த வரியானது நலனுக்காக விரிவுபடுத்திட்டு இருக்கோம். இந்த இடத்துலயே பாரு இன்கம் டேக்ஸ் ஆர் டாக்ஸஸ் ஆர் த அசட்ஸ் டேக்ஸ். என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜிடிபி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிடிபி ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொசைட்டி, scientific research, persons, unemployment. Some of the money is also channeled. என்னது அதாவது திருப்பி விடப்பட்ட அப்படின்னா ஃபண்டு ப்ராஜெக்ட்ஸ் வச்சியா பென்ஷன்ஸ், ஓய்வூதியத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட், வேலை இல்லாத இளைஞர்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சைல்டு கேர், குழந்தைகள் நலத்திட்டத்துக்காக வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இதெல்லாமே சேர்ந்தது தான் வந்துட்டு என்னது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஒரு உள்நாட்டில் வந்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதனோட மொத்த வரி, நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்ட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஒரு வரி வந்து உருவாக்குவாங்க. ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச், என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோ. வரி அப்படின்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு வரி என்னென்ன வரியெல்லாம் விதிக்கிறாங்க அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்த டைம் வந்து வரியோட வகைகள் வந்து பார்ப்போம். பாரு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ், டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்ன, இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். பாரு டைரக்ட் டேக்ஸ்னா இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அதுக்கப்புறமேட்டு கார்பரேஷன் டேக்ஸு, கேபிட்டல் டாக்ஸு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அடுத்த கிளாஸில் வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். உனக்கு ஹோம்ஒர்க் வந்து தனியாக இமேஜை வந்து நான் உனக்கு அனுப்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ் டு ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்.